பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணிட்ட பேசுறார். இந்த சமாரிய பெண் அங்க வர்றா. அந்த சமாரிய பெண்ணுகிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமாரிய பெண்ணு தண்ணி எடுக்க வந்திருக்கிறா. தண்ணி எடுக்க மதியான நேரத்தில் வர்றா. அந்த பெண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன், எனக்கு குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்டாரு. அவன் மாட்டேன்னா, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேம்மா அப்படின்னு சொன்னாரு. அதனால அன்பானவர்களே, ஆண்டவரை பாருங்க, அவளுக்கு ஒரு சந்தேகம். இவருக்கு கையில குடம் இல்லை, தண்ணி எடுக்க வசதி இல்லை, இவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேங்கிறாரு, எப்படி கொடுப்பாருன்னு அவ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன். நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிச்சேன்னா ஒரு காலம் தாகம் வராது. அவர் அந்த தண்ணீரை பரிசுத்த ஆவியோட, அந்த தண்ணீரை அவருடைய வார்த்தையோட ஒப்பிட்டு சொல்றார். அவருடைய வார்த்தை ஒரு ஜீவ தண்ணீர், அவருடைய பரிசுத்த ஆவி ஒரு ஜீவ தண்ணீர். ஆம், அவருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் நமக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் அது நம் தாகத்தை தீர்க்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் பிரச்சனையை தீர்க்கும். கடினங்கள் ஏற்படும் போதெல்லாம் கடினங்களை மாற்றும் அவருடைய வார்த்தை. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகம் ஏற்படாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் எல்லா தாகத்தையும் அவர் தீர்க்கிறவராயிருப்பார். ஆவியானவர் தாமே நம்முடைய தாகங்களை எல்லாம் தீர்த்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அந்த தண்ணீர் நித்திய ஜீவகாலமா இருக்கிற ஒரு நீரூற்றா இருக்குங்கிறார். அந்த தண்ணீர், அந்த வார்த்தை நித்தியத்திற்கானது. நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் அந்த தண்ணீர் நமக்குள்ளே இருக்கும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிற தண்ணீருக்காக ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் தண்ணீரினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள். நீங்கள் தேவ வசனத்தினால் நிரப்பப்படுங்கள் என்று உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். வார்த்தையினால் நிரம்பி இருங்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருங்கள். வார்த்தையும் அபிஷேகமும் நிறைந்திருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்குள்ள என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். உடைய ஆவியானவர் உங்களில் தங்கி இருப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பொறுப்புள்ள கரங்களிலே அனைத்து காரியங்களையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.